வணக்கம். ஆலினுன் வனிதா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்கள் அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது 2026 வரலட்சுமி நோன்பு தேதி, நேரம், விரதமுறை, கலசம் வைக்கும் நாள், கலசம் எடுக்கும் நாள், கலசத்திற்குள் எந்த ஒரு பொருள் கட்டாயம் வைக்க செல்வ செழிப்பு ஏற்படுங்க மற்றும் புனர்பூஜை செய்யும் நேரம் என்ன என்பது இப்பதிவில் பார்க்கலாங்க. வரலட்சுமி நோன்பு தேதி ஆகஸ்ட் 21ஆம் தேதி, ஆவணி 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க. நம் தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நோன்பு தாங்க இந்த வரலட்சுமி நோன்பு. வழக்கம் இருப்பவர்கள் கலசம் வைத்தும், வழக்கம் இல்லாதவர்கள் படம் வைத்தும் செய்யலாங்க. வழக்கம் இல்லாதவர்கள் புதிதாக நோன்பு எடுத்து கலசம் வைப்பவர்கள் ஒவ்வொரு வருடமும் கட்டாயம் வைக்கணுங்க. 3 அல்லது 5 வருடம் தொடர்ந்து எடுத்து விட்டாலே வீட்டில் உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கி விடுங்க. கலசம் வைக்கும் முறை: முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்தி வாசலில் மாவிளை தோரணம் கட்டி மாக்கோலமிட்டு பூஜையில் படங்களை பன்னீரால் துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து கலசத்தை வைக்க மேடை தயாராக வைக்கணுங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணியளவில் ஒரு செம்பு அல்லது பித்தளை வெள்ளி செம்பில் நீர் நிரப்பி நீர் வைக்கும் வழக்கம் இருப்பவர்கள் நீருடன் 5 ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரு கோல்டு காயின், ஒரு சில்வர் காயின், ஒரு சில்வர் காயின், ஒரு லெமன், ஒரு ஜாதிக்காய், ஒரு மாசிக்காய் போட்டு மாவிளை செருகி கும்ப வைக்கணுங்க. செம்பில் அரிசி வைக்கும் வழக்கம் இருப்பவர்கள் செம்பில் பாதி அளவு பச்சரிசி நிரப்பி அதில் தாலி கயிறு, மஞ்சள் கிழங்கு, ஒரு மஞ்சள் கிழங்கு, 5 ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஒரு கோல்டு காயின், ஒரு சில்வர் காயின் அல்லது ₹1 காயின், ஒரு ஜாதிக்காய், மாசிக்காய், ஒரு லெமன், மஞ்சள் குங்குமம் இவற்றை கட்டாயம் வைக்கணுங்க. பிறகு அதன் மேல் மாவிளை செருகி கும்பம் வைத்து மலர் சாற்றி தயாராக நிலைவாசலில் ஒரு மணப்பலகையில் வைத்து மகாலட்சுமி தாயார் பாடல்களை பாடி தூப தீபம் காட்டி பழம், வெற்றிலைப்பாக்கு, பாயாசம் நைவேத்தியம் செய்து மணி யோசையுடன் அம்பாளை மனைப்பலகையுடன் சேர்த்து அணைத்து உள்ளே எடுத்து வரணுங்க. பூஜை அறையில் தயாராக வைத்திருக்கும் மேடையில் வைக்க வேண்டுங்க. இவற்றை தாங்கள் ஆகஸ்ட் 20 அல்லது 19 புதன்கிழமை மாலையே செய்யலாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 20 அஷ்டமி திதி வருதுங்க. எனவே விருப்பப்பட்டவர்கள் வியாழக்கிழமை அழைக்கலாம். பிறகு ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 மணிக்கு பூஜையை துவங்கி, அதாவது மகாலட்சுமி அஷ்டகம் 108 போற்றி சொல்லி வரலட்சுமி பாடல்கள், கனகதார ஸ்தோத்திரம் இவற்றை சொல்லி குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்து தூப தீபம் காட்டி சர்க்கரை பொங்கல், பாயாசம், உளுந்து வடை, சுண்டல் இப்படி தங்கள் வசதிக்கேற்ப நைவேத்தியம் வைத்து வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரமான காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் பூஜையை நிறைவு செய்யலாங்க. விரதமுறை: பூஜை செய்பவர்கள் மட்டும் முழு நேர உபவாசம் இருப்பது சிறப்புங்க. மாலை 5 அல்லது 9 சுமங்கலிகளை அழைத்து தாம்பூல செட்டை கொடுத்த பிறகு பிரசாதத்தை மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். பகலில் பால், பழம் எடுக்கலாங்க. இயலாதவர்கள் காலை மட்டும் உபவாசம் இருந்து பூஜை முடிந்தவுடன் மதியம் பிரசாதத்தை மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். கலசத்திற்கு நூல் அல்லது வஸ்திரம் கட்டாயம் கட்ட வேண்டுங்க. பிறகு மறுநாள் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்குள் புனர்பூஜை செய்வது நல்லதுங்க. புனர்பூஜை செய்யும் முறையை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.